வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினிலே இணையவழி நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் உலகின் பல பகுதிகளில் இருந்து கலந்து கொள்ளும் அனைவரையும் ஸ்கை மெடிடேஷன் சென்டர் சிங்கப்பூர் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி, இந்தியாவில் இருந்து பேராசிரியர் நந்தினி பிரசாத் அவர்கள் இன்றைய வேதாத்திரிய கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்த உள்ளார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். கேள்விகள் கேட்க விருப்பம் உள்ளோர் ஹேண்ட் ரைஸ் செய்து கேள்விகளை கேட்கலாம். இப்பொழுது அம்மாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. அம்மா அவர்கள் 1993 கோயம்புத்தூரில் தீட்சை பெற்றார்கள். 2002 ஆண்டு முதல் பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்டில் இந்தியாவில் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்து அருள் தொண்டாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் தேர்வில் சிறப்பு நிலையில் 96% மதிப்பெண்கள் பெற்று உயர் தேர்வு பெற்றவர்கள். தற்போது டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா, MSc, MA போன்ற MSc யோகா போன்ற வகுப்புகளுக்கு பல கல்லூரிகளிலும் பல மன்றங்களிலும் பல அறிவு திருக்கோயில்களிலும் சிறப்பாக வகுப்புகளை நடத்தி பல நல்ல மாணவர்களை, ஆன்மீகத்தில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் நந்தினி பிரசாத். மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட், பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்டில் தொண்டாற்றி வருகிறேன். இன்றைய கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு அழைத்தமைக்கு முதற்கண் என் வணக்கத்தையும், சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் நண்பர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கருத்தரங்கில் மகரிஷியின் 5 சிந்தனை கருத்துக்களை எடுத்துக்கொண்டு 5 அருள்நிதியர்கள் பேச உள்ளார்கள். அவர்களுக்கு குரு அருளும் இறை அருளும் கூடி இந்த கருத்தரங்கம் சிறந்த முறையில் நடைபெற நாம் அனைவருமே அவரை வாழ்த்தி உற்சாகத்துடன் வரவேற்போம். வாழ்க வளமுடன். முதலில் குருவின் மேன்மையை எடுத்துரைக்க அருள்நிதி பாலமுருகன் அவர்களை வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்துல வணங்கி குருவின் மேன்மை அப்படிங்கிற தலைப்பை தொட்டு இப்ப நாம சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நாம ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போனோம்னா அங்க பேச்சாளர் பார்த்தீங்கன்னா நம்மளை வாக்காள பெருமக்களே அப்படின்னு அழைப்பாங்க. அதே ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போனோம்னா பக்த கோடிகளே அப்படின்னு அழைப்பாங்க. அதே ஒரு பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிக்கு போனோம்னா பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு நம்மளை அழைப்பாங்க. அதுவே நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்களோட உரையை கேட்க போனோம்னா அங்க நம்மளை எல்லாம் சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர்களே அப்படிம்பாங்க. இதுதான் நமது குரு பிரான் வேதாத்திரி மகரிஷியோட சிறப்பா. சரி, இப்ப குரு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த குருங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். அதாவது அறியாமைங்கிற இருளை போக்கக்கூடிய வெளிச்சம் தான் குரு அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்றோம். சரி, குரு யாரெல்லாம் குருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆனாவண்ணா எழுத கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் ஒரு குரு தான். பாட்டு பாட கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் குரு தான். நமக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தவங்களும் குரு தான். இவங்க எல்லாருமே குரு தான்.
ஆனா இவங்க எல்லாம் அளிக்கிற அறிவு பாத்தீங்கன்னா வெறும் தொழில் அறிவு மட்டுமாகவே இருக்கிறது. வாழ்க்கையில துன்பம் இல்லாம இன்பமா வாழணும்னா அதுக்கு இந்த தொழில் அறிவு பத்தாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் அப்படிங்கிறாரு. அதாவது இதுல அற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துன்பம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துன்பத்தை போக்கக்கூடிய கருவி அறிவு தான் அப்படிங்கிறாங்க. இதே மகரிஷி அவர்கள் தன்னோட கவியில சொல்றாங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்து அறமகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அப்படிங்கிறாங்க. இவ்வாறாக மெய்ப்பொருள் பற்றிய ஞானத்தை எவர் ஒருவர் அளிக்கிறாரோ அவங்களையே நம்ம ஞான குருன்னும் மகா குரு அப்படின்னும் சத்குரு என்றும் அழைக்கிறோம். இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை மதித்து ஒழுகி போற்றி வாழ்தல் வேண்டும் அப்படிம்பாங்க. நான் இந்த காலமா இது ஏதோ முதல்ல மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு, அதுக்கு அடுத்துதான் தெய்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா நம்ம மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட முழு அர்த்தமே தெரிந்தது. மாதா தான் பிதாவை காட்ட முடியும், ஒரு குரு தான் தெய்வம் இதுன்னு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஆழியாருக்கு நம்ம யாரால வழிகாட்ட முடியும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆழியார் போன ஒருத்தரால தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அதே போல இறைநிலை உணர்ந்த ஒருத்தரால் மட்டுமே இறைநிலைன்னா என்னங்கன்னு நமக்கு உணர்த்த முடியும். அத்தகைய குரு தான் நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மகரிஷி தன்னுடைய உரையில ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க எல்லாம் மனவளக்கலைங்கிற கல்வி வடிவமைப்புலதான் ஆசிரியர்கள்னும் பேராசிரியர்கள்னும் அருள்நிதினு அழைக்கப்படுறீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய மனதளவுல நீங்க எல்லாருமே குருமார்கள் தான் அப்படின்னு மனமுருகி கூறுறாங்க. நம்ம அனைவரும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களை பற்றி எல்லாம் படித்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா 18 மகா சித்தர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமளவுல ஆண் சித்தர்களே இருப்பாங்க. பெண்கள் ஆன்மீகத்துக்கு வர்றதுங்கிறது மிக அரிதாவே இருக்கும். பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் இவங்க ஒரு சிலர் மட்டுமே ஆன்மீகத்துக்குள்ள உள்ள வந்தாங்க. ஆனா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பெண்கள் சமுதாயம் உயர்ந்தாதான் இந்த சமுதாயம் உயரும் அப்படின்னு முடிவெடுத்து தினந்தோறும் 1000 ஞானாசிரியர்கள், பெண் ஞானாசிரியர்களை உருவாக்கி வர்றாங்க. இதுதான் மகரிஷியோட சிறப்பு. உதாரணமா இந்த கருத்தரங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கருத்தரங்குல இன்றைக்கு கலந்துக்கிற பார்த்தீங்கன்னா 3 பேர் பெண்பால் அருள்நிதிகள். இந்த கருத்தரங்கோட நடுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்பால் பேராசிரியர். இதுலயே நம்ம மகரிஷியோட சிறப்பை நம்ம உணர்ந்துக்கலாம். இப்ப மகரிஷி அளித்திருக்க பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய முறையில உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் அப்படின்னு ரொம்ப எளிய முறையில பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த பயிற்சி முறையை அளித்திருக்காங்க. இதனாலேயே அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்றும் அழைக்கிறாங்க. நீண்ட நெடு காலமா பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றதை மெய்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மெய்ஞானிகள் சொல்றதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கிடையே இருந்த மிகப்பெரிய சிக்கலை தீர்த்து மிகப்பெரிய ஒரு பாலமாக அமைந்தவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் ஆன்மீகம் மட்டுமின்றி அனைத்து துறைகளுக்குமே தீர்வு சொல்லி இருக்காங்க. சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம் என்ற அனைத்து துறைகளுக்குமே ஏற்பட்ட சிக்கல்களை தீர்த்து அதுக்கான தீர்வை நமக்கு கொடுத்திருக்காங்க. உலக மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மகரிஷி கிட்ட சிறு வயதிலேயே இருந்தது. அந்த எண்ணத்தின் தூண்டுதலாகவே 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினாங்க. பின்னர் பல கட்டங்களை தாண்டி சில ஆன்மீக சிந்தனையாளர்களோட துணையோடு இணைந்து ஆழியாற்றில அறிவு திருக்கோயில் அமைத்தாங்க. இது மட்டுமின்றி தவநிலையிலிருந்து 70க்கும் மேற்பட்ட நூல்களை ஏற்றி கொடுத்திருக்காங்க. 1800க்கும் மேற்பட்ட கவிதைகளை தொகுத்து நமக்கெல்லாம் வழங்கி இருக்காங்க. இந்த பயிற்சியை ஆரம்ப காலத்துல மகரிஷி நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு சமுதாயத்தில். ஒரு முறை டெல்லியில இந்த பிரம்மஞான பயிற்சியை மகரிஷி நடத்தும் போது பாத்தீங்கன்னா இது பிரம்ம ரகசியம், இது எப்படி நீங்க பொதுவெளியில வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
அதுக்கு மகரிஷி தன்னுடைய நகைச்சுவை உணர்விலேயே அதற்கான பதிலை தந்தாங்க. இந்த பிரம்மஞானத்தை பயிற்சியை பயில்றதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னா, யாருக்கெல்லாம் உடல் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த உடல்ல உயிர் இருக்கோ, அவங்க அத்தனை பேரும் இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையினரோடு அந்த பதில் அளிச்சாங்க. மனிதர்களுக்குள்ள குறைபாடு இருக்கதாங்க செய்யுது, நல்லவன் கெட்டவன் அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் காரணம் மனிதர்கள் கிடையாது. இதைத்தான் மகரிஷி தன்னுடைய கவிதையில சொல்றாங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயமே. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துணர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி மகிழ்வோம் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கிடையே இருக்கிற குறைகளுக்கெல்லாம் காரணம் அவருடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த சமுதாயம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இத்தகைய சிறப்புமிக்க குருபுரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்து தந்த பாதையில நாமெல்லாம் செல்வோம் என்று கூறி, வேதாத்திரியம் என்னும் ஆலமரம் விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அதில் உள்ள பழத்தை மட்டுமே உண்ணும் பறவைகளைப் போல நம்ம இல்லாம, அதில் நிழலை மட்டும் அனுபவிக்கும் வழிபோக்கனை போல் இல்லாமல், அந்த வேதாத்திரியம் என்னும் விருட்சம் தழைத்து விளங்கும் விடுதுகளாய், வேதாத்திரிய விடுதுகளாய் நாம் தாங்கி நிற்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேன்மையை பத்தி அருமையா பேசுனீங்க. அதுலயும் குறிப்பா இறையுணர்வு பெற்றவர்கள் தான் நம்மை சரியாக வழி நடத்த முடியும் என்று பொருத்தமா குருவின் மேன்மை அப்படிங்கிற கருத்து சிந்தனைக்கு எடுத்துட்டு பொருத்தமான உதாரணமா சொல்லிய விதம் பாராட்டத்தக்கது. ஆக குருவின் மேன்மையை சிறப்பாக எடுத்துரைத்த அருள்நிதி பாலமுருகன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்ததாக அறநெறி பற்றி எடுத்துரைக்க அருள்நிதி கிருத்திகா அவர்களை வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்க கூட வேதாத்ரி மகரிஷியோட சில கருத்துக்கள்ல பகிர்ந்துக்க போறேன். அது அறநெறி அப்படிங்கிற கருத்து. அறநெறி 3 கோட்பாடுகளை கொண்டு இருக்கு. அதுல ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற 3ம் அதுல முக்கியமான அம்சங்கள். ஒரு கோட்பாடுகளை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க மகரிஷி. எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி துன்பம் தராம, துன்பம் அப்படி பட்டாலும் அவங்கள எப்படியாவது அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எண்ணம், சொல், செயல் இந்த 3லயும் எப்பொழுதுமே நல்ல எண்ணமாகவும் நல்ல செயலாகவும் மற்றவர்களுக்கு துன்பம் தராத சொல்லாகவும் நாம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த ஒழுக்கத்தை பத்தி திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒழுக்கம் அப்படிங்கிறத விட்டு வேற எதுவுமே உயர்ந்தது இல்லைங்க. உலகத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிரை விட மேலான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயமும் கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா கடமை. கடமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சமுதாயத்துல கடமை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியமும் அறிவு ஆற்றலும் இருக்கிற எல்லாரும் சமுதாயத்திற்கு கடமையாற்றணும். எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
எத்தனையோ விஷயங்களை சமுதாயத்துல இருந்துதான் நம்ம அனுபவிச்சுட்டு வர்றோம். அந்த அனுபவங்களை திருப்பவும் நம்ம சமுதாயத்திற்கு கொடுக்கணும். அந்த அனுபவங்களை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆற்றலாலையும் உழைப்பின் மூலமாகவும் நம்முடைய அறிவு திறனாலையும் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சமுதாயத்துல ஒரு தனித்தன்மையா நிறைவு பெற்று எல்லா மக்களும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா போர், பகை, பிணக்கு, பற்றாக்குறை, அப்புறம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வாழ்க்கையில வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தனி மனிதனுடைய ஒழுக்கம் கெட்டு போகும். அத மகரிஷி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமல் பார் ஒன்றாம் மற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆற்றக்கூடிய கடமைகளை கூட 5 வகையா படிப்படியா தான் ஆட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 வகையா எப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்துக்கணும். தனி மனிதனாகிய நம்ம உடல், உயிர், மனம் இந்த 3ஐயும் ஆரோக்கியத்தோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு கடமையாற்ற முடியும். அதனால நம்ம நம்மளுடைய உடலை ஆரோக்கியத்தோட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிறதுல அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் இவங்க வர்றாங்க. இதுல அப்பா அம்மாவுக்கு காட்ட வேண்டிய கடமை அப்படிங்கிறது, அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். நம்மளை பெத்து வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை. குழந்தைங்களுக்கு செய்யறது, பிள்ளைகளுக்கு செய்யறது அப்படிங்கிறது அது ஒரு வருங்கால சேமிப்பு. நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த கடமைகள் வருங்காலத்துல எதிர்கால சமுதாயம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இது உதவுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஊர் உலகுக்கும் சுற்றத்தாருக்கும் நம்ம கடமையாற்றணும். சுற்றத்தாருங்கிறது சொந்தக்காரங்க, உறவுக்காரங்களை குறிக்கும். அதுக்கப்புறம் ஊர், நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு என்ன மாதிரியான தேவைகள் வேணுமோ அதை நம்மளால முடிந்த அளவுக்கு செய்யணும். அது ஊருக்காற்ற கடமை. உலகத்துக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மளால முடிஞ்சது எல்லாரும், மனவளக்கலையில இருக்கிற நம்ம எல்லாரும் உலகத்தை நினைச்சு வாழ்த்துறது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது செஞ்சோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லதா அமையும். உடல் ஆரோக்கியம் உலக மக்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதனால அது ஒரு முக்கியமான கடமை. மனவளக்கலையில இருக்கிற நம்ம அதை கண்டிப்பா செய்யணும். இந்த மாதிரி ஒருத்தரும் தனி மனிதன் கரெக்டா அவங்க கடமையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, உலகத்துல பற்றாக்குறை அப்படிங்கிறதோ சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதோ இல்லாம நிறைவா வாழ முடியும் எல்லா மக்களும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்துட்டு சும்மா இல்லாம அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்மளால ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சிந்திச்சு அவங்களுக்கு தேவைப்படுற உதவிய சரியான நேரத்துல செய்யறதுதான் ஈகை அப்படின்னு சொல்றது. இத பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம செய்யறவங்க. நம்ம கிட்ட யாராவது ஒரு முகவரிக்கு வழி கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு அதை சொல்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஈகை தான். அது மாதிரி பிரதிபலன் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தும் ஈகையில போய் சேரும். ஈகைக்கு இணையா எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஈகை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம எதையாவது ஒன்ன மத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய இன்பமா இருக்கு அப்படின்னு கொடுத்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அதை கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால ஈகை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகத்தான விஷயம். மகரிஷி அறநெறிய பத்தி நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காங்க. அந்த கவிதையில ஒரு சில வரிகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ம் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை 2ம் உள்ளடங்கி இருப்பதை உற்று பார்ப்பீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர்ந்த மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறையுணர்வில் ஒளியுண்டாக்கி உயர்ந்த அறிவில் முழுமையை எய்த செய்யும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் ஒண்ணு நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதுங்க, கடமை, ஈகை அதுவும் அதுலயே வந்துருது. நம்மளுடைய வாழ்க்கை உயர்வாக செல்லும். அதே சமயத்துல இறையுணர்வையும் பெற்று முழுமை பேறு அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வேதாத்திரியம் அப்படிங்கிறது பெரிய கடலுங்க.
அந்த கடல்ல இந்த அறநெறி அப்படிங்கிறத பத்தின விஷயம் வந்து ஒரு முத்துக்கள் மாதிரி. அந்த மாதிரியான முத்துக்களை பத்தி விலை மதிக்க முடியாத இந்த விஷயத்த பத்தி நான் வந்து உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறநெறியின் முக்கியத்துவம் மற்றும் அறநெறி பின்பற்றி வாழ்ந்தால் சமுதாயம் நலமடையும் என்று மனதில் ரொம்ப நல்லா பதிய வச்சீங்க. அருமையா சொன்னீங்க. அறநெறி முத்து போன்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த விஷயமும் பாராட்டத்தக்கதா இருந்தது. அறநெறியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசிய அருள்நிதி கிருத்திகா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்பது பற்றி எடுத்துரைக்க அருள்நிதி முத்துராமன் அவர்களை வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்னை படைத்தி அபிநடத்தி செல்லட்டும். வாழ்க வளமுடன். இந்த கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிந்தனையாளருக்கும் இன்றைய மதிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை, அலட்சியம், இன்னது உணர்ச்சி வயம். இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்ன்றது வாழ்வில் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விதமான துன்ப இன்பங்களுக்கு முக்கியமான காரணம் இதுதான் நினைக்கிறேன். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா நான் எடுத்துக்கிறது வந்து அறியாமை. அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்த மகரிஷி ஐயா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அறிவின் வறுமை. இதைத்தான் அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி அறியாமைன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா, சிறு குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதனோட செயல் விளைவு, அந்த ஒரு விஷயத்தோட செயல் விளைவு என்னன்னு தெரியாம நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அறியாமையால செய்யற விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தோட அனுபவம் இல்லாமல், அதை கூடிய சிந்திக்கும் திறனும் இல்லாமல், அந்த விஷயத்தில் நடந்து வர ஒரு ஒரு விதமான வயதான அப்புறம் ஒரு விஷயத்தை நடத்துறோம் பார்த்தீங்களா, அந்த நடத்தும் போது அதன் மூலமா வெளிப்படும் செயல் விளைவே அறியாமைன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அறியாமை விஷயத்த வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, சில சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டு அதன் மூலமா நம்ம அறியாமையை போக்கி விடணும். அதனாலதான் குழந்தைகளுக்கு அறியாமையை போக்குறதுக்காண்டி சிந்தனை, அதாவது நம்ம பெரியவங்களாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த அறியாமையை போக்க வேண்டியது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அலட்சியம். இந்த அலட்சியம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செய்த இன்னைக்கு நம்ம வாழ் நடைமுறையில இருக்கிற எல்லா விஷயமே வந்து அலட்சியத்தின் மூலமா வரும் துன்பங்கத்துல விளைவிக்குது. சோ இந்த அலட்சியம் எந்த மாதிரி எல்லாம் நமக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நம்மளுடைய செயல், நம்மளோட சிந்தனை ஆற்றலும் அதிகமா இருக்கு, நம்மளோட அனுபவமும் அதிகமா இருக்கு. இருந்தும் சிந்தனையாற்றலும் அனுபவம் அந்த செயல் தக்க விளைவும் நமக்கு தெரிந்து அதை வந்து அலட்சியமா எடுத்துக்கிறது. சரி பரவாயில்ல, நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படின்றது. அதுக்கு இதே உதாரணமா இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த நம்ம அதிகமா எடுத்து அழைக்கிறோம். நம்ம வந்து ஒரு விதமான விழாக்களுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு விதமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த போகக்கூடிய டைம் வந்து நம்ம வீட்டுல இருந்து ஒரு மணி நேரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரம் இருக்குன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி அந்த போயிற இடத்துக்கு கரெக்டான டயத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய அலட்சியத்தனத்தால என்ன நிகழும்னா, இல்ல நம்ம கொஞ்சம் இதா போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு, அந்த விஷயம் வரும்போது ஐயோ நம்ம வேகமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேற விதமான குறுக்கு வழியோ இல்ல வேற விதமான இதுவோ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விதமான டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில இருக்கிற டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வண்டியை புக் பண்ணி உடனே அதுல
போய் அந்த டயத்துக்கு போய் சேர்ந்துடும், இல்லைன்னா தாமதாவும் போய் சேர்ந்துடும். ஸோ இதோட முதல் வெளிப்பாடு எங்க ஆரம்பிச்சுன்னா அலட்சியம். பரவாயில்ல பாத்துக்கலான்ற ஒரு அலட்சியம். ஸோ இதனால என்ன நடக்குது? ஒரு பொருள் இழப்பும் ஒரு துன்ப மனநிலையும் தான் நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா சாதாரண மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிக அதிர்மையான உதாரணம் வந்து கொடுப்பாங்க. அதாவது வீட்டு தாய்மார்கள் எல்லாமே அடுப்புல பாலை வச்சுட்டு அந்த பால் பொங்குன்ற அறிவு நம்ம கிட்ட இருக்கு, அதனுடைய அனுபவமும் நம்மகிட்ட இருக்கும். இந்த ரெண்டுமே இருந்தும் சரி இந்த பால் பொங்கி வர்றதுக்குள்ள நம்ம இன்னொரு வேலையோ இன்னொரு இடத்துலயோ போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில அவங்க அந்த விஷயத்த செய்யப்போம். அதுக்கப்புறம் அந்த என்ன ஆகும்னா அது பொங்கிடும். அதுக்கப்புறம் வலிமை, அதாவது பொருள் இழப்பும் அதே மாதிரி ஒரு துன்ப மனநிலையும் ஏற்படும். இதத்தான் வந்து அலட்சியத்தின் மெயின் விஷயமாக நம்ம சொல்றேன். இந்த அலட்சியத்தை நம்ம போக்கியே விட வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம கூறிய சிந்தனை ஆற்றலையும் முன் அனுபவத்தையும் கொண்டு அந்த அலட்சியத்தை நம்ம போக்கி விடணும். அடுத்ததா நம்ம பார்க்க போவது உணர்ச்சி வயப்பயம். உணர்ச்சி வயம்ன்றது என்னன்னா, ஒரு பொருள் மீது ஒரு மனதை செலுத்தியோ ஒரு இன்ப துன்பத்தின் மீது மனதை செலுத்தியோ அந்த அளவுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட உணர்ச்சி வயம் மட்டும் அதிகமாகும். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பொருள் இன்பம், புகழின்பம், அதிகாரம், புலனின்பம், இந்த மாதிரி 4 வகையான செயல்கள்ல மக்கள் சிக்கி கொண்டு உணர்ச்சி வயப்படுறாங்க. இந்த 4 விதமான ஈடுபடுத்தி போகும்போது நம்ம உணர்ச்சி வயப்படும்போது நம்ம மக்கள் மனநிலைமை எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சிந்தனையற்ற மனநிலைமையா போயிடும். ஏன் சிந்தனையற்ற மனநிலைமையா போயிருதுன்னா அதிகமா வந்து உணர்ச்சி வயப்பட்டோம். சிந்தனையற்ற டைம்ல நம்ம எடுக்கும் எந்த ஒரு முடிவும் எந்த மாதிரி இருக்கும்னா ஒரு துன்பத்தையோ இல்ல அதற்கு ஈடான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய விளைவா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம என்னைக்குமே பெரியவங்க சொல்லுவாங்க, அதிகமான சந்தோஷத்திலையும் அதிகமான துக்கத்திலையும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதிகமான சந்தோஷத்துல எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, அதிகமான சந்தோஷத்துல யாருக்கும் எந்த விதமான வாக்குகளை அளிக்கக்கூடாது. அதிகமான துக்கத்துல நம்ம ஒரு துக்கம் இருக்க போகும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே கூடாது. சோ அந்த அதிகமான சந்தோஷத்துலயும் அதிகமான துக்கம் ஒண்ணுன்னா ஒரு சிந்தனையற்ற மனநிலைமை நம்மகிட்ட இருக்கும். சோ இந்த சிந்தனையற்ற மனநிலைமையில எடுக்க போகும் இந்த முடிவு எல்லாமே நம்மளுக்கு ஒரு விளைவை கொடுக்கும். சோ அதனாலதான் மகரிஷியா சொல்லியிருக்காங்க, நீங்க எந்த நிலையும் நீ இருக்கும் போதும் நம்ம வந்து ஒரு சிந்தனையோட ஒரு விஷயத்தையும் முன் அனுபவத்தை கொண்டு அந்த விஷயத்தை ஆராய்ந்து அதோட முடிவை எடுத்தோம்னா அதை வந்து தவிர்க்கலாம். சோ எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் நம்ம உணர்ச்சி வயப்படவே கூடாது. சோ உணர்ச்சி வயப்படாம அந்த மனதை தக்கவாறு வைத்துக் கொள்வதற்குத்தான் தவம் போன்ற வழிமுறைகளை கொண்டு வர்றாங்க. அதற்குத்தான் தன்னலம் காத்து பிறநலம் கருதி சமுதாயத்தின் வளர்ச்சியை நோக்கி நம்மளோட சிந்தனைகள்லாம் இருக்கணும். நம்மளோட செயலும் அதை மட்டுமே தாங்கி இருக்க வேண்டும். சோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, அதிகமா சிந்தனை செலுத்தும் போது நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் வெற்றி பாதையை மட்டுமே நம்மளால சொல்ல முடியும். அதான் மகரிஷி அறியாமல் இருக்கும்போது சிந்தனையாளர்களின் நூல்களையும் சிந்தனையாளர்களின் சொல் கேட்டும் அதை சிந்தித்தும் அலட்சியப்படுத்தாமல் அதையும் உன்னுடைய அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்தும் பின்னர் உணர்ச்சி வயப்படாமல் அந்த செயல் விளைவை அறிந்து எடுக்கும் முடிவு அனைத்துமே இந்த வாழ்வின் இன்பத்தை மட்டுமே கொடுக்கின்றத தெளிவா ஐயா நம்மளுக்கு எடுத்து போயிருக்காங்க. அதை நம் பின்பற்றி வாழ்வில் எடுக்கும் அனைத்து முடிவுகளையும் தெளிவாக எடுத்து வாழ்வில் முன்னேறுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க முடியுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், அத பத்தி நல்ல விரிவாவே சொன்னீங்க குறுகிய காலகட்டத்துல. அதுலயும் சிறப்பா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 3 விஷயங்கள்னால அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் காரணமாக படும் துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற சொல்யூஷனும் சொல்லியிருக்கீங்க. அது சிறந்த முறையில சொல்லியிருக்கீங்க, அது பாராட்டுக்குரியது. அருள்நிதி முத்துராமன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க்கையின் நோக்கம் பற்றி எடுத்துரைக்க அருள்நிதி நிர்மலா பாபு அவர்களை வரவேற்கிறேன்.
வாழ்க வளமுடன். வணக்கம். இது ஆன் பண்ண. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் தற்போது வாழ்வின் நோக்கம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வாழ்வின் நோக்கம் இறைநிலையை உணர்தல். மற்றொன்று அறிவின் முழுமை பேறு அடைந்து வீடு பேறு அடைதல். இறைநிலை உணர்தல் பற்றி சிந்திப்போம். இறைநிலையின் பரிணாமத்தில் ஒரு பிரிவாக மனிதன் இருப்பதனால் மனிதனிடம் இல்லாத ஒரு திறமையோ உயர்வோ சிறப்போ வேறு எங்கும் இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்வே தன்னை அறிதலும் இறைநிலையை உணர்தலும் காண பயணமே ஆகும். இதையே ஆங்கிலத்தில் ஜர்னி டுவர்ட்ஸ் தி கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ஜர்னி டுவர்ட்ஸ் தி கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுவே தான் பிறவியின் பயணமும் ஆகும். மழை எங்கு பெய்தாலும் கடலை சென்று அடைய வேண்டும் என்பது நீதி. அதுபோல மனிதன் எங்கு பிறந்தாலும் எங்கு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவனது அறிவு முழுமையான இறைநிலையை நாடியே சென்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. பிறந்த நோக்கம் ஒருவருக்கு பிறந்த நோக்கம் வெற்றி அடைவதற்கு 7 சம்பத்துக்கள் சரியாக இருந்தால்தான் நிறைவு பெற முடியும். அறிவின் விளக்கம் பொருள் தேவை, உடலுக்கு தேவை. பிறக்கும் போது உருவ அமைப்பு ஒன்று. பிறக்கும் போது உருவ அமைப்பு, குறைவில்லா உடல் அமைப்பு இருக்க வேண்டும். 2, வாழ்க்கைக்கு தேவையான பொருள். 3, குணம், நல்ல குணம். மற்றவருடன் இணைந்து நட்புடன் பழகுவது. அறிவு, கூர்ந்து கவனித்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் இருக்க வேண்டும். அறிவு வேண்டும், நல்ல அறிவு வேண்டும். கீர்த்தி 5வது. கீர்த்தி புகழ். அதை நாமாக தேடி கொள்வது அல்ல. வாழும் காலத்தில் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வளவோ தேவைகளுக்கு உதவி, நற்செயல் செய்து இதன் பயனாக அவர்களின் வாழ்த்தும் சமுதாயம், அதுவே சமுதாயம் அளிக்கக்கூடிய சான்றாகும். 6, உடல் வலிமை. சமுதாயத்திற்கு வாழ்வதற்கு நல்ல உடல் வலிவு வேண்டும். 7, செல்வம், பொருளாதார வசதி போதும் என்ற அளவுக்கு இருக்க வேண்டும். 7 சம்பத்தில் எந்த குறைபாடு இருந்தாலும் அவரது மனதிலேயே, நுனி மனதிலேயே எண்ணி எண்ணி சங்கல்பம் செய்து அடிமன எண்ணங்களுக்கு சென்று ஆழ் மனதில் படிய ஆற்றல் களத்துடன் இணைந்து சரி செய்து கொள்ளும் என்பது சுத்த
ஆற்றல் களம் என்பது சுத்த வெளியே. மனிதன் நினைத்ததை அடைவதற்கு மந்திரம், எந்திரம், தந்திரம் மேற்கொள்கிறான். ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி என்பது ஃபிராக்ஷன் ஜீவன், இறைநிலையே முழு முதற் பொருளாக இருப்பது. மேலும் வாழும் காலத்தில் மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி ஒழுக்கம், கடமை, ஈகை என்று அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர்வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொண்டு உலக மக்கள் எடுத்துக்காட்டாக உதாரண புருஷர்களாக வாழ்ந்து வீடு பேறு அடைதல். இதுவே மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டிய உயர்ந்த வாழ்வின் நோக்கமாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கையின் நோக்கம் இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு சிறப்பா சொன்னீங்க. நடுவுல தான் கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறமா சரியா கேட்டது. முடிக்கும் போது ரொம்ப அழகா முடிச்சீங்க. வாழ்வின் நோக்கம் அடைவதற்கு அறநெறி பின்பற்றி அறவாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப எடுத்து சொல்லியிருக்கீங்க. நல்லா இருந்தது கேட்கறதுக்கே. நன்றி. ஆக வாழ்க்கையின் நோக்கம் இறை உணர்வு பெறுதல் தான் என்பதை பற்றி எடுத்து கூறிய அருள்நிதி நிர்மலா பாபு அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக குடும்ப அமைதி பற்றி எடுத்துரைக்க அருள்நிதி ரூபா ராணி அவர்களை வரவேற்கிறேன். அவர்தான் குடும்பத்தின் ராணியோ பொருத்தமான சிந்தனை கருத்தை எடுத்துக்கொண்டுள்ளார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இன்று உலக மக்களிடையே குறைந்து கொண்டே வருகின்ற, மேலும் இக்கால சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு தான் இப்போது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆமாங்க, மக்களிடையே ரொம்ப அவசியமான ஒண்ணு குடும்ப அமைதி. அதை பத்தி பார்க்கலாம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்பது தெய்வ புலவர் திருவள்ளுவர் வாக்கு. குடும்பம்னா பெற்றோர், கணவர், மனைவி, குழந்தைகள் என்ற உறவுகளின் கூட்டமைப்பு தான். நம்ம மகரிஷி ஐயாவுடைய கனவு என்ன? உலக அமைதி. உலக மக்கள் அமைதியா இருக்கணும்னு சொன்னா சட்டுன்னு எல்லாரும் மாறிட மாட்டாங்க. அதனாலதான் மனவளக்கலையை பகுத்த போது தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதியாகி, அது சமுதாய அமைதி விரிவாகி உலக அமைதி ஆகணும்னு மகரிஷி அவர்கள் தன் அக அறிவை பர அறிவோடு இணைத்து ஆராய்ந்து கண்ட தீர்வு தான் தனி மனித அமைதி. இப்போ குடும்ப அமைதி குலைவதற்கான காரணங்களை ஆராய்வோம். முதல்ல உடல் நலம். ஒரு வீட்டுல யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போகணும். இல்லைன்னா நாட்பட்ட வியாதி இருக்கு, வீட்டுல யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னா அங்க எங்கெங்க குடும்ப அமைதி இருக்கும்? அதனால மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சியும் காய்கள் பத்தியும் நம்மளுக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது பொருளாதாரம். டிவில வர விளம்பரத்தை பார்த்து பார்த்து தேவையில்லா பொருட்களை வீட்டுல குவிக்கிறதால பணப்பற்றாக்குறை, அதனால குடும்ப அமைதி காணா போயிடுது. அதுக்கு சம்பாதிக்கிற தகுதியான எல்லாரும் பொருள் ஈட்டலாம்ல. மேலும் குடும்ப தலைவி அந்த குடும்பத்துக்கு முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டு சிக்கனமா செலவு செய்யலாம். ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சு நிறைய பேர் செலவு பண்ணினா எறும்பு சேர்க்க எலி எடுத்துட்டு போன கதையாயிடும். அடுத்தது கருத்து வேறுபாடு. மனவள கலையிலிருந்து தனி மனித அமைதி கொண்ட நாம
அப்படியே சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறது இல்ல, வீட்டுல குடும்பத்தோட தான் வாழ போறோம். அங்கதான் கருத்து வேறுபாடு வருங்க. ஏன்னா அங்க நிறைய அறிவாளிங்க இருப்பாங்க. எல்லாரும் ஒரு அறிவுக்குள்ளாய மாட்டிக்கிட்டு என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி தனித்தனி வழியில செயல்பட்டு இருப்பாங்க. அப்பதான் நாம நிதானமா அமைதியா நிலை மனதோட எல்லாவற்றையும் பேசி சரி பண்ணணும். அந்த வித்தையதான் நமக்கு மகரிஷி நல்லாவே கத்து கொடுத்துருக்காங்களே. சில குடும்பத்துல கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன பிறகு கூட சில மனைவிமார்கள் என்னை பாலுங்கிணத்துல தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு புலம்புறதும், இன்னும் சில காலம் கழித்து திருமணம் செஞ்சிருந்தா நல்ல மனைவி கிடைச்சிருப்பா, இதை விட நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கலாம் அப்படின்னு புலம்புற கணவன்மார்களும் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா கணவன் மனைவிங்கிறது பந்தங்கிறது இடைநிலையா பார்த்து போட்ட ஒரு முடிச்சு. நம்ம கர்ம வினைப்பதிவை கழிப்பதற்காகவே வந்த துணைவருக்கோ இந்த துணைவிக்கோ சரியா சொல்ல போனா அவங்களுக்கு நம்ம நன்றி தாங்க சொல்லணும். அடுத்தது எதிர்பார்த்தல். இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதால நம்ம இந்த வேலையை இவங்க செய்ய மாட்டாங்களா அவங்க செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, சில வீட்டுல குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், அவர்கள் தோழர்களோட கம்பேர் பண்ணினா அந்த மாதிரி அவங்க எடுக்கலைன்னா, அந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுக்கலைன்னா அங்க எங்க குடும்ப அமைதி இருக்க முடியும்? குடும்ப அமைதி எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது கணவன் மனைவி நட்பு. கணவன் மனைவி நட்புங்கிறது ஒரு தெய்வீக நட்பு. இந்த பந்தத்தை காப்பாற்றணும்னா கண்டினியூ பண்ணணும்னா கற்பை தவிர எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம்னு சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மனைவியவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்தும் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவரெல்லாம் பாரேன். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயலெல்லாம் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் அப்படிங்கிற ஒரு அழகான கவி மகரிஷி எழுதியிருக்காங்க. இப்போ எவ்வளவு நேரமா குடும்ப அமைதி குலைவதற்கான காரணத்தையும் பார்த்தோம். இப்ப குடும்ப அமைதி போயிடுச்சுன்னா அடுத்தது வருவது சண்டை சச்சரவு, அதாவது பிணக்கு. இந்த பிணக்குகள் எழுவதற்கான காரணங்களை பார்க்கலாம். அதை மகரிஷி 4ஆ வகுத்து கொடுத்திருக்காங்க. அவை தேவை, அளவு, தன்மை, காலம். இது ஒரு எடுத்துக்காட்டா பார்ப்போமே. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைங்க இருக்கிறாங்க. மகன் பள்ளிக்கூடத்துக்கு போக நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மிதிவண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப எனக்கு லேட் ஆகுது, அதனால எனக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எனக்கு அது ஸ்பாயில் ஆயிடுச்சு, எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது தேவைக்காக எழுந்த பிணக்கு. அப்புறம் ஒரு வழியா இப்போ ரொம்ப அவசியம் அம்மா கேட்கிற ப்ரெஷர் குக்கர் தான், அதை வாங்கிடலான்னு டிசைட் பண்றாங்க. அப்புறம் இது தேவைக்கான பிணக்கு. அடுத்தது அளவுக்காக ஒரு பிணக்கு வருது. அது 1 லிட்டர் வாங்கலாமா இல்ல பெரிய குக்கர் வாங்கலாமான்னு பேசும்போது அளவுக்காக ஒரு பிணக்கு ஏற்படுது. அடுத்தது தன்மை. பிரஸ்டீஜ் வாங்கலாமா, ஹாக்கின்ஸ் வாங்கலாமா, இல்ல புதுசா வந்திருக்க இப்போ ஒரு பிராண்ட் புதுசா வந்திருக்கே அதை வாங்கலாமான்னு சொல்லும்போது பேசும்போது ஆளுக்கால ஒரு பல கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ இது தன்மைக்காக எழுந்த பிணக்குங்க. கடைசியா ஒரு வழியா குக்கர் வாங்குறதுக்கு கடைக்கு போயிடுறாங்க. அங்க வந்த பிறகு பிரைஸ் டேக் பார்த்த பிறகு தலையே சுத்துது. ஏன்னா அவ்வளவு விலை. சரி ஏதாவது ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாம், வா வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு கணவர். இல்ல இது ரொம்ப அவசியம், இப்பவே வாங்கிடலான்னு மனைவி சண்டை போடுறாங்க. இது காலத்தினால் வந்த பிணக்கு. இது மாதிரி நமக்கு வர்ற சிறிய பிரச்சனையானாலும் சரி பெரிய பிரச்சனையானாலும் சரி இந்த 4 வகையில தாங்க எல்லா பிணக்குகளும் வருது. அடுத்து குடும்ப அமைதி குலைவதற்கான காரணங்களையும் பிணக்கு ஏற்படுவதற்கான காரணங்களையும் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன வழி? அதுதான் ATS. என்னங்க ஏதோ டெட்டனஸ்க்கு போடுற ஒரு தடுப்பூசி மாதிரி இருக்கே, பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், A ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல், T ஃபார் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை, S ஃபார் சாக்ரிஃபைஸ் தியாகம். இந்த 3 தடுப்பு ஊசிகளாக உள்ள இந்த தடுப்பு சுவர்களை நம்ம குடும்பத்துல கையாண்டோம்னா வீட்டுல பிணக்குகளே வராதுங்க, உள்ளே நுழையாது. விட்டு கொடுத்தல் அப்படின்னா தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்துக் கொள்ளாது பிறருக்கு மனமுவந்து அளிப்பதே விட்டு கொடுத்தல். ஒரு தடவை கூட்டத்துல மகரிஷி பேசிக்கிட்டு இருக்கும் போது விட்டு கொடுத்தல் பற்றி பேசினாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்து
கணவர் முதல்ல விட்டு கொடுக்கணுமா இல்ல மனைவி முதல்ல விட்டு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. மகரிஷி கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு, 2 பேர்ல யாரு ரொம்ப அறிவாளியோ அவங்க விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையா சொன்னாராம். அடுத்தது சகிப்புத்தன்மை. அப்படின்னா தனக்கு விருப்பமில்லாதவற்றை பிரிதொருவர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்ளும் திறனே சகிப்புத்தன்மை. தியாகம்னா தன்னலத்தை கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணிப்பதே தியாகம். எனவே பிறவி கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. சிக்கனமும் பேராசையும் ஒழித்த நிறைமனம் சேரும் போது அமைதி நிலவும். சரிங்க, என் உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய டிப்ஸ் சொல்றேனே. அடிக்கடி வீட்டுல 2 சொற்களை யூஸ் பண்ணினா சண்டே வராதுங்க. அதுதான் சரி அல்லது சாரி. அது 2ஐயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனவே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாக செம்மலாக வாழுவோம். குடும்பத்தை ஒரு கலை கோயிலாக ஆக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சு. வாழ்க வளமுடன். ரூபா ராணி. ரூபா வாணிங்கம்மா. பேர்லயே ராணியார் தான் நீங்க? இல்லைங்கம்மா, என் பேரு வாணி. ரூபா வாணி. வாணி. ரூபா வாணியா? ஓகே. எனக்கு நான் ரூபா ராணி அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. சாரி. ரூபா வாணி. பரவாயில்ல. குடும்ப அமைதி பற்றி ரொம்ப சரளமா பேசுனீங்க. அதுலயும் வலிக்காத ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்களே, ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன். எல்லாருக்கும் போட்டுருங்க. யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் போட்டு விட்டுருங்க. வலிக்கவும் வலிக்காது, நடைமுறையில கடைபிடிக்கவும் செய்யலாம். அருமையா பேசுனீங்க. குடும்ப அமைதி பற்றி பேசிய ரூபா வாணி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ இந்த 5 தலைப்புலையும் இல்லையா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கருத்தரங்கத்துல சுவாமிஜியோட 5 கருத்துக்களை 5 அருள்நிதியர்கள் சிறந்த முறையில பேசியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ், அவ்வளவுதான். முதல்ல குருவின் மேன்மையை பத்தி பார்க்கலாம். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா தான் அப்பாவை காட்டுறாங்க. அப்பா குரு கிட்ட அழைச்சிட்டு போறாரு. குரு இறைவனை காட்டுறாரு. இறை உணர்வு அடைவது அந்த வழிய சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ குரு அருள் இல்ல அப்படின்னா இறை அருள் கிட்டாது. இந்த குருவின் மேன்மைக்கு ஒரு சிறிய ஜென் கதை. ஒரு குரு 2 சிஷ்யர் கூட பேசிட்டு இருக்காரு. சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அப்போ இப்ப கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஒரு சிஷ்யன் சொல்றா, நான் கடவுள் கைய பிடிச்சுப்பேன். இந்த குருகுலத்துக்கு வந்ததே இறை உணர்வு பெற வேண்டும், இறைநிலை அடைதல் வேண்டும், அறிவில் முழுமை. அப்ப கடவுளே வந்துட்டாரு இல்ல, அதனால நான் கடவுள் கைய பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப 2வது சிஷ்யன் கிட்ட நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் உங்க கையதான் பிடிச்சுப்பேன். அப்ப குரு சொல்றாரு, இறைவனே வந்திருக்காரே, இந்த குருகுலத்துக்கு வந்த நோக்கமே இறைநிலை உணர்வு பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் தான். அப்ப இறைவனே வந்திருக்கும் போது இறைவன் கைய பிடிச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, மன்னிக்கணும் குருவே, இப்போ அவரு கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் எப்படி நம்புறது அவர் தான் கடவுள்னு? ஆனா எனக்கு உங்களை தெரியும், நல்லா தெரியும். நான் எப்படி எல்லாமோ இருந்தேன். என்ன ரொம்ப நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து என்ன நல்ல செதுக்கிருக்கீங்க. ஒரு சிலைய செதுக்குற மாதிரி நல்வழிப்படுத்திருக்கீங்க என்ன. நீங்க சத்குரு. நான் உங்க மேல அசையாத நம்பிக்கை வச்சிருக்கேன். இவ்வளவு நல்வழிப்படுத்திருக்கீங்க என்ன. நான் முழுசா தயாராகும் போது, பக்குவமான பிற்பாடு எனக்கு இறைநிலை உணர்வு கிட்ட செய்வீங்க, இறைநிலை அடைய செய்வீங்க, அறிவில் முழுமை கிட்டும் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கை, 100% நம்பிக்கை
உங்க மேல இருக்கு எனக்கு, அப்படி அதனால நான் உங்க கையதான் பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் சொன்னாங்க குரு அருள் இல்லையேல் இறை அருள் கிட்டாது அப்படின்னு. இதுலயே நாம வந்துட்டு குருவோட அருள், குருவோட மேன்மைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ குரு எப்ப கிடைப்பாரு அப்படின்னா, குரு தானாவே வருவாரு. நான் ஏன் பிறந்தேன், நான் எங்கு செல்ல வேண்டும், எந்த கடமை செய்ய வேண்டும், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் யார், இப்படி அறிவின் வேகம் அதிகரிக்கும் போது அந்த வேகமே, அறிவின் வேகமே, அந்த உயர்வு நாட்டமே குருவை கொண்டு வந்து விடும். நாம குருவை தேடி போறது கிடையாது, குருதான் நம்ம தேர்வு செய்யறாரு. அந்த அறிவு வேகம் நாட்டம், உயர்வு நாட்டம் நம்மளுக்குதான் இருக்கணும்ட்டு இல்ல, நம்ம பெற்றோருக்கு இருந்தாலும் சரி, நிறைவேறாத எண்ணமா இருந்தாலும் சரி, அந்த அறிவின் வேகமே குருவை கொண்டு வந்து விடும். குரு தானாகவே தான் வருவார், நாம தேடி போறது கிடையாது. அப்போ ஞான குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் நம்ம எல்லாரும் தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ குரு நம்ம தேர்வு செய்திருக்காரு அப்படின்னா we are all blessed soul, அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? குரு சொன்னபடி நடக்கணும், குரு சொன்ன வழியில நடக்கணும், அறநெறி பின்பற்றணும், தவம் இயற்றணும், உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் செஞ்சா இறை உணர்வு கிட்டும். ஆக நாம் அனைவருமே இந்த குருவின் மேன்மையை உணர்ந்து அவர் வழி நடந்து உடல் நலம், நிலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம் என்ற தலைப்பில் அருள்நிதி முத்துராமன் அவர்கள் பேசியுள்ளார்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நல்ல அட்வான்ஸ் ஆயிருக்கு, நம்ம ஸ்டேட்டஸும் கூடி இருக்கு, நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸோட நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நம்மளோட நல்லா இருக்காங்க, அறிவும் வளர்ந்திருக்கு, அறிவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் கூடிட்டே தான் இருக்கு, நல்லா படிச்சு நல்ல உத்தியோகம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனாலுமே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா டக்குன்னு யாரும் ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனநிறைவா சொல்றதே இல்லை. ஏன்? இவ்வளவு வசதி இருக்கு, 6வது அறிவு இருக்கு, அதை உபயோகிச்சு வாழ்க்கைய நல்ல முறையில நடத்திட்டு மன நிறைவோட சந்தோஷமா திருப்தியா வாழலாம் இல்லையா? ஏன் முடியறது இல்ல அப்படின்னா இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம்தான் காரணம். இப்ப அறியாமையால ஒரு துன்பம் அப்படின்னா அதை எப்படி போக்கிக்கலாம்? அப்போ இயற்கை விதி உணர்ந்து மதித்து இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்தால் இதிலிருந்து விடுபடலாம். இந்த அறியாமை என்னும் துன்பத்திலிருந்து, அதனால் வரும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் நிச்சயமா. அடுத்ததாக அலட்சியம், இதனால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது? ஒரே வழி தவம் தான். தவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணும். இப்ப தவமே செய்யல அப்படின்னாக்கா, தீட்சை எடுத்து தவம் செய்யல அப்படின்னாக்க குண்டலினி சக்தி வந்துட்டு உயிராற்றல் இடா நாடி பிங்களா நாடின்னு இடது பக்கம் வலது பக்கமா தான் மேல் நோக்கி எழும்பும், உடல் முழுவதும் பாய்ந்து மீண்டும் மூலாதாரத்திற்கு செல்லும். ஆனா தீட்சை எடுத்து தவம் இயற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க மத்திய நாடியில சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க, மெரிடியன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய நாடி வழியா ஓடி இந்த இந்திரியங்களை கடந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்து நாம 3வது கண் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன உடல் கூற பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், பாடிஸ் மாஸ்டர் கிளாண்ட். இங்க நிறுத்தி நம்ம உயிரை கவனிக்கும் போது அயரா விழிப்பு நிலை கிட்டும். இந்திரியங்களை கடந்ததுனால இந்திரியங்களுக்கு அடிமையாக மாட்டோம். இந்த அலட்சியம் அப்படிங்க ஒரு உதாரணம் சொல்றேன், சின்ன உதாரணம் தான், எல்லாருக்கும் தெரிகிற உதாரணம் தான்.
இப்ப ஜாஸ்தி சாப்பிட்டா அஜீரணம் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே அறிவு இருந்துமே தெரிந்துமே நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லைன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஜாஸ்தி சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப அலட்சியம் தானே இது காரணம். தெரிந்தும் அலட்சியப்படுத்துகிறோம். அப்போ விழிப்பு நிலை இருக்கணும், இந்திரியங்களுக்கு அடிமையாக கூடாது, நாக்குக்கு அடிமையாக கூடாது. அப்படின்னா குண்டலினி சக்தி மத்திய நாடியில ஓட ஆரம்பிக்கணும். இடா நாடி பிங்களா நாடின்னா பேலன்ஸ் இருக்காது. மத்திய நாடியில ஓடி இந்திரியங்களை தாண்டி ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது அறிவில் விழிப்பு நிலை. பாடிஸ் மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க, this only control all other endocrine glands situated under this. கீழே இருக்கக்கூடிய எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் நன்கு இயக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி இத ஆக்னா அப்படின்னாங்க, ஆக்னான்னு கமாண்ட் ஆர்டர். எல்லா நாளமில்லா சுரப்பிக்கும் எண்டோகைன் கிளான்ஸுக்கும் ஹார்மோனை சரியா சொர அப்படின்னு கமாண்ட் கொடுக்குது, ஆர்டர் கொடுக்குது. அதனால ஹார்மோனல் பேலன்ஸ், நெய்தர் லெஸ் நார் மோர், அதிகமும் இல்ல குறைவும் இல்ல. சோ பேலன்ஸா செக்ரேஷன் ஆறுது. ஹார்மோனல் பேலன்ஸ், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹார்மோனி, மென்டல் ஹார்மோனி. அதனாலதான் இத ஆக்னா அப்படின்னு சொன்னாங்க. அறிவில விழிப்பு நிலை வரணும் அப்படின்னா தவம் ஒன்றுதான் வழி. தவம் செய்தால்தான் அலட்சிய மனப்பான்மை நம்மை விட்டு விலகும். நீங்க எவ்வளவுதான் புத்திமதி சொல்லுங்களேன், அப்ப கேட்டுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா மறந்துருவாங்க. அப்ப அயரா விழிப்பு நிலை இருந்தால்தான் இந்த அலட்சிய மனப்பான்மை நம்மை விட்டு விலகும். அதற்கு தவம் ஒன்றுதான் வழி. அடுத்ததாக உணர்ச்சி வயம். எவ்வளவு மெத்த படிச்சாலுமே சரி உணர்ச்சி வயப்படுறாங்க. ஏதாச்சும் சரியில்லைன்னா கோவப்படுறாங்க, கிடைக்கல அப்படிங்கறதுனால ஏமாற்றத்தால கவலை, பேராசை, இந்த மாதிரி உணர்ச்சி வயப்படுறாங்க. ஏன் அவங்க அறிவை உபயோகிக்க முடியல? அப்ப இந்த அறிவை உபயோகிச்சு உணர்ச்சி வயப்படாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா தற்சோதனை தான். தன்னைதான் சோதிக்கணும், பிறர் சோதனை இல்ல, தற்சோதனை பண்ணும்போது நீங்க உணர்ச்சி வயப்பட மாட்டீங்க. தவமும் செய்றீங்க, தற்சோதனையும் செய்றீங்க. அப்ப அயரா விழிப்பு நிலையில் எல்லாரையும் அவங்கள எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துப்பீங்க. டக்குன்னு கோவப்பட மாட்டீங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு எடுத்து சொல்வீங்க, கோவப்பட மாட்டீங்க. பேராசை அதிகமா இருக்காது. அப்போ தற்சோதனை ஒன்றுதான் இதற்கு வழி. இவருக்கு அப்ப என்ன வேணும்? EQ வேணும். EQன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதை வெல்லக்கூடிய அறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது வேணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா SQ வேணும். SQன்னா ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் EQ இருக்கும். EQ இருந்தா IQ-வை சரியா உபயோகிப்போம். If you acquire SQ, you will have EQ and IQ. Then you can use your IQ properly, constructively, positively. இப்ப எல்லாருக்கும் IQ இருக்கு, ஆனா டிஸ்ட்ரக்டிவ் பர்பசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை அழிக்கலாம், பாம் தயாரிங்க, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் தயாரிங்க அப்படின்னு. ஆனா வேர்ல்ட் கேக்குறது என்ன? வேர்ல்டு பீஸ் நடக்குமா? அப்போ SQ வேண்டும். அப்போ அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், இதிலிருந்து வரும் துன்பத்தை கண்டிப்பாக போக்கிக் கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக இருப்பது ஆத்ம ஞானம் ஒன்றுதான். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்வின் நோக்கம் பற்றி அருள்நிதி நிர்மலா பாபு பேசினாங்க. எல்லாருக்குமே இந்த மனவளக்கலை மன்ற அன்பர் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் வாழ்வின் நோக்கம். அறிவில் முழுமை அடைவது, வீடு பேரு, பேரானந்த நிலை, இப்படி விதவிதமான வார்த்தைகளால சொல்லக்கூடியதா வாழ்வின் நோக்கம். இறைநிலை உணர்வு, இறைநிலை அடைதல். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் மூலம், இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகளுக்கு காரணம் இந்த சுத்த வெளிதான், இந்த இறைநிலைதான் அப்படின்னு உணரணும் முதல்ல. ஏன் அப்படின்னா நம்ம தான் இறைநிலையோட தன்மாற்றத்தோட உச்ச நிலைதான் நாம் மனிதர்கள். அப்போ இறைநிலையை உணர்ந்து மதித்து மன தூய்மை, வினை தூய்மை,
ரெண்டுமே தூய்மை அடையணும். மன தூய்மை, வினை தூய்மை ரெண்டுமே போனாதான் முழுமை பேரு அப்படிங்கிறது கிட்டும். என்ன குணநல பேரு அடுத்த ஸ்டேஜ் முழுமை பேரு. அப்போ வாழ்வின் நோக்கத்திற்கு நாம் என்ன செய்யணும்? முதல்ல குருவை மதிக்கணும், குருவோட சொல் பேச்சு கேட்கணும், அறநெறியில் வாழ்ந்து தானும் அமைதியாக நிறைவாக வாழ வேண்டும், சமுதாயத்தில் உள்ளவர்களையும் அமைதியாக நிறைவாக வாழவிட வேண்டும். அப்போ தான் மட்டும் இல்ல, சமுதாயமும் நலம் பெறும். இந்த வாழ்வின் நோக்கத்துக்காக நம்ம ஒருத்தர் பண்றது இல்ல, நம்மள மட்டும் முன்னேற்றம் அடைய செய்யறது இல்லை. இது இந்த வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சாலே தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. நிச்சயமா வாழ்வின் நோக்கத்துக்காக நம் வாழ்க்கை முறையை நல்விதமாக மாற்றி அமைத்து கொண்டால் உலக அமைதியும் கிட்டும். அதுதான் வாழ்வின் நோக்கத்தோடைய சிறப்பு. எவ்வளவோ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு கேட்டா உன்னுடைய ஆம்பிஷன். அது வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளவு படிக்கணும், அதெல்லாம் ஆம்பிஷன். வாழ்வின் நோக்கம் அப்படின்னா இறைநிலை உணர்தல் மட்டும்தான். God realization. This is the purpose of our life. Whether you understand it or not, believe or not, accept it or not, God realization is the purpose of our life. எல்லா மதங்கள்லயும் இறை உணர்வு பெறுதல் தான் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Seek ye first the kingdom of God, everything shall be added unto you. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மன்னரஃபக்ரப்ஸஹு ஃபஹதரஃபக்ரபஹு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நம் வாழ்வின் குறிக்கோள் இறைநிலை உணர்வதுதான், இறைநிலை அடைதல் தான். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறநெறி பற்றி பேசினார். ஒவ்வொருவருமே தனது பிறப்புரிமை, வாழ்வின் சுதந்திரம் ரெண்டத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா சமுதாயத்துக்கு ஒத்த வகையில தான் நம்ம செயலை மாத்தி அமைச்சுக்கணும். அதாவது அறநெறியுடன் வாழ வேண்டும், அறநெறி கூடிய வாழ்வு, அறவாழ்வு வாழ வேண்டும். அறவாழ்வு நமக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கும் நன்மை விளைவிக்க கூடியது. அப்ப சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். அறநெறி அப்படிங்கிறது வாழ்க்கை வள விஞ்ஞானம். நல்லதை செய்தல், அல்லதை விடுத்தல், அதுதான் அறநெறி. அப்ப நம்ம கடமைய சரிவர செய்யணும். அறநெறியுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசும்போதே முத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கடமை ஒழுக்கம் சார்ந்த நிஷ்காமிய கர்மமாக இருக்க வேண்டும். காமிய கர்மம் அல்ல, நிஷ்காமிய கர்மம். அதாவது நம் செயலின் மீது பற்று வைக்காமல், பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல், கடமையை பிறருக்காக, கடமையை சமுதாயத்திற்கு நாம் செய்யும் நன்றி உணர்வு என்று நினைத்து, இறைநிலை இன்று எனக்கு கொடுத்த கடமை என்று அந்த கடமையை செவ்வனே மனநிறைவுடன் செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே இல்ல, மனநிறைவுடன் செய்ய வேண்டும். இந்த கடமை அத பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். என்ன ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. சோ ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒன்றை செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க. அப்ப நம்ம கடமைய சரிவர செய்யணும். அப்போ அறநெறி பின்பற்றி வாழ்ந்தால்தான் இது முடியும். அறநெறி 3 முத்துக்கள். உதாரணத்துக்கு மாதுளம் பழத்துல எவ்வளவு முத்து இருக்கு இல்லையா? அது மாதிரியே அறநெறி என்னும் ஒரு பழத்தின் 3 முத்துக்கள் ஒழுக்கம், கடமை, ஈகை. 3மே ஒண்ணுதான். ஒழுக்கத்தை கடைபிடித்து ஈகை புரிந்து வாழ்வது நம் கடமை. ஒண்ணுதானே?
நம்ம 3 நினைச்சிட்டு இருந்தால 3 ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு மலைச்சு போய் நிக்கிறோம். 3 ஒண்ணுதான். ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து ஈகை புரிந்து வாழ்வது நம் கடமை. ஆக கடமை என்பது அறநெறி என்பது ஒரு உயர்ந்த நெறி. இது வாழ்க்கை வள விஞ்ஞானம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக குடும்ப அமைதி. குடும்ப அமைதிய பத்தி சரளமா வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற பிரச்சனைகளை எடுத்தே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லி ரொம்ப அருமையா பேசினாங்க ரூபாவாணி. அமைதியான, நிறைவான, திருப்தியான, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு குடும்ப அமைதி முக்கியமா வேண்டிய ஒன்று. குடும்ப அமைதி உலக அமைதிக்கு வழிவகுக்கும். குடும்ப அமைதியே ஞானம் பெற்றுவிட்டதன் அறிகுறி. இப்ப நம்ம ஞானம் பெற்றுட்டோமா, நம்ம வந்துட்டு இந்த ஆன்மீக துறையில சரியா முன்னேறி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குன்னா, குடும்பத்துல அமைதி இருந்தா நம்ம சரியா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால குடும்ப அமைதிக்கு காரணம் கணவனா மனைவியா அப்படிங்கிற சர்ச்சை வேண்டாம். 2 பேருமே தான் காரணம். ஒருத்தர் நல்லா இருந்து இன்னொருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னாக்க குடும்ப அமைதி இருக்காது. என்ன, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் உடல் நலம், மனநலம் எல்லாமே வேணும். அப்போ குடும்பத்தை எடுத்து நடத்துறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி இருவரும் தான். அப்போ கணவன் மனைவி இருவருமே தான் காரணம், சர்ச்சையே வேண்டாம். ஆன்மீக துறைக்கு அந்த சொன்னாக்க ஒரு பறவைக்கு 2 ரெக்கையும் இருந்தாதான் பறக்க முடியும் இல்லையா? ஒரு ரெக்கையால பறக்க முடியுமா? முடியாது. 2 ரெக்கையும் இருந்தால்தான் பறக்க முடியும். அப்ப குடும்பம் நல்லா நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னா பிணக்கி இல்லாம எல்லாருமே குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா, மன நிறைவா, திருப்தியா, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கணவன் மனைவி 2 ரெக்கைகள் போல இருவருமே தான் காரணம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்ப படகுல போறோம், ஒரே ஒரு ஆளுதான் துடுப்பு இப்படி போட்டுட்டு இருக்காரு ஒரு கையால அப்படின்னு சொன்னா அவருக்கு கையும் வலிக்கும், படகும் ஸ்லோவா தான் போகும். உள்ள உக்காந்த நம்மளுக்கும் என்னடா இது இவ்வளவு நேரம் ஆறுதே அப்படின்னு சொல்லி மனசோர்வு, சீக்கிரமா போகணுமே, டைம் ஆயிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அதே 2 பக்கமும் துடுப்பு போட்டு போகும்போது சீக்கிரமாவும் போலாம், துடுப்பு போடுறவங்களுக்கும் அவ்வளவா கை வலிக்காது, நம்மளும் உள்ளுக்குள்ள உக்காந்துட்டு மகிழ்ச்சியா டிராவல் பண்ணலாம் இல்லையா? எங்க போகணுமோ சீக்கிரமாவும் போய் சேரலாம். சோ 2 துடுப்பு போல. ஆக குடும்ப அமைதி அப்படின்னு சொல்லும் போது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்போ அந்த குடும்பமே இன்பம், நிறைவு, மகிழ்ச்சி, திருப்தி, அமைதி பூங்காவனமா பூத்து குலுங்கும் நல்ல மக்கள் செல்வங்களை பெற முடியும். ஆக குடும்ப அமைதிக்கு காரணம் இருவருமே. குடும்ப அமைதி மூலம் உலக அமைதி கிட்ட முடியும். சுவாமிஜியோட கனவும் உலக அமைதிதான். அப்போ குடும்பத்துல தனி மனித அமைதியோட குடும்ப அமைதி, இந்த குடும்பங்கள் அமைதியா இருந்தா பல குடும்பங்கள் சேர்ந்த ஊர், பல ஊர் சேர்ந்த நாடு, பல நாடுகள் சேர்ந்த உலகம். ஆக உலகம் முழுவதுமே அமைதியாக நிறைவாக இருக்கும். குடும்ப அமைதியே உலக அமைதிக்கு வழிகோலும் என்று கூறி வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு. இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று அம்மா அவர்கள் கருத்தரங்கத்தை மிகவும் அழகாக கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மிக அழகாக சம்மரைஸ் செய்திருக்கிறார்கள். நமக்கு தொகுத்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்ததாக அம்மா மட்டுமின்றி
அனைத்து அன்பர்கள், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், அருள்நிதியர்கள் அனைவரும் மிக சிறப்பாக அவருடைய நேரங்களை ஒதுக்கி சிறப்பாக இன்றைய 5 தலைப்புகளில் இன்று பேசியிருக்கிறார்கள். இந்த 5 தலைப்புகளும் மிகவும் அருமையான, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு 5 தலைப்புகள். வேதங்கள் வேற வேற காலகட்டத்தில் வேதங்களை ஒரு வேதமும் தோன்றி வந்ததை போன்று 5வது ஒரு வேதமாக நமக்கு வேதாத்திரியத்தை மகரிஷிகள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 5வது வேதமாகிய வேதாத்திரியத்தை நாம் அனைவரும் இன்று மிகவும் சரியான முறையில் பயன்படுத்தி அதனை பற்றிய ஒரு தலைப்பில் நாம் அனைவரும் கருத்தரங்கத்திலே மிக அழகாக சிறப்பாக இங்கே பங்கேற்பாளர்கள் அனைவரும் பகிர்ந்திருக்கிறார்கள். இது அனைவருக்கும் இது மிகவும் உபயோகமான ஒரு விஷயமாகவும் அனைவரும் வாழ்வில் இதனை மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வோம் என்றும் கூறி, எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற துணை புரியுமாக. இப்பொழுது நமக்கு அடுத்ததாக கேள்வி நேரம். இன்றைய கருத்தரங்கம் மிகுந்த சிறந்த முறையில் நிறைவடைந்தது. இப்போ சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்க 1 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா பேசிடலாம். ஆனா 1 மணி நேரம் பேசக்கூடியத ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள அடக்குங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனாலுமே சுவாமிஜியோட கருத்து ஒவ்வொன்றும் கடல் போல இருக்கு. அத 5 அருள் நிதியர்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. ஆனாலுமே சில பேருக்கு சுவாமிஜி சொன்னது இன்னும் எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு தோணும். ஆனா அத்தனையும் இந்த 8 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியாது. முக்கியமா மனசுல பதிகிற மாதிரி எது வேணுமோ அத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். அண்டா நிறைய பாயசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து குடிக்கிறீங்க. ஒரு கரண்டி தான் எடுத்து குடிக்கிறீங்க. ஆனாலும் அது பாயசம் தானே, இனிக்கும் தானே, ருசிச்சு தானே சாப்பிடுறோம். அது மாதிரிதான் சுவாமியோட கருத்து. ஒவ்வொரு கருத்துமே கடலை விட பெரியது. அதுல இருந்து ஒரு துளி எடுத்து பருகினாலும், ஒரு துளி எடுத்து பேசினாலும், அத ஒரு துளி கேட்டாலும் இனிமையாத்தான் இருக்கும், ரசிக்க முடியும், மனதுல பதியும். இந்த கருத்தரங்கத்தில் பேசிய அனைத்து அருள் நிதியர்களுக்கும், உதவி புரிந்த அனைத்து அன்பர்களுக்கும், ஆன்லைன் மூலம் பங்கு பெற்ற அன்பர்களுக்கும் சிங்கப்பூர் அம்மா மன்றத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் சிறந்த முறையில் சத்சங்கங்கள் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. இப்ப நம்ம கேள்வி நேரத்துக்கு போவோம். எனக்கு தெரிந்த அளவில் நான் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். பத்மா ஜோதி அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நாங்க இந்தியால இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. இவங்களுடைய 5 பேரோட கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மகரிஷியோட சொன்ன கருத்து மாதிரி 5 அளவு முறை, ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையும் 5 அளவு முறை எப்படி இருக்கும், இவங்களுடைய கருத்து 5 பேருடைய கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு மனசுல ஒரு கேள்விமா. சொல்லுங்கம்மா. நான் உடற்பயிற்சி செஞ்சாலும், இல்ல காயகல்ப பயிற்சி பண்ணாலும், இல்ல தவம் பண்ணாலும் என்னோட மனம் ஒரு நிலை இருக்க மாட்டேது, வேற இடம் போகுது. நான் எப்படி பண்ணலாமா? நீங்க தவமும் செய்துட்டு இருக்கீங்களா? தவம் பண்றேம்மா. தவம் உங்களுக்கு எந்த மாதிரி அமையுது? உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? முழுமையா கிடைக்க மாட்டேங்குதுங்கம்மா. ஏன் முழுமையா கிடைக்க மாட்டேங்குது? மனம் அலைப்பாயுது. மனம் அலைப்பாயுது. அப்போ மனதை கொண்டுதான் மனதிற்கு பயிற்சி அளிக்கணும். தப்பு செய்யறதும் மனசுதான், தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதும் மனசுதான் இல்லையா? மனம்தான் மனதை சரி செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நீங்க எனக்கு வரமாட்டேங்குது,
நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, ஒருமுகப்படுத்த முடியல அப்படின்னு நீங்களே சங்கல்பம், நீங்களே அஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் என்ன சொல்லுதோ அது கேட்கும் மனசு. சரிங்க. நல்ல வழியில போன்னு சொல்லுங்க, கேட்கும். கெட்ட வழியில போகாதன்னு சொல்லக்கூடாது, நல்ல வழியில போ அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் போன முறையே சொன்னேன், திங்க் ஆஃப் ஆப்போசிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல முறையில நான் இன்னைக்கு தவத்துக்கு உட்கார போறேன், இன்னைக்கு எனக்கு நல்ல எண்ணங்களே குறுக்கிடாத வண்ணம் எனக்கு தவம் அமைய வேண்டும், அமையும் அப்படின்னு நம்பிக்கையோட குரு கையில ஒப்படைச்சிட்டு தவத்துக்கு உட்காருங்க, தவம் நல்லா அமையும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 100 எண்ணங்கள் வந்தது அப்படின்னா முதல் நாளே எண்ணம் இல்லாம இருக்காது. ரொம்பவும் எதிர்பார்க்காதீங்க. 100 அப்படிங்கறது 90 குறையும். சாயங்காலம் உட்காருங்க 80 குறையும். அது மாதிரி மெல்ல மெல்லதான் நம்ம இந்த மனத்தை பக்குவப்படுத்தி மெதுவா அழைச்சிட்டு வரணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் பட்டன் ரைஸ் பண்ணலாம். தலைப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியாக கேட்கணும். வாழ்க வளமுடன். குமாரவ் யாதவ் ஐயா, உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் முத்துக்குமாருமா. ஓகே. எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலையில கண்ணாடி தபம், மாலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீப பயிற்சி ஒரு வாரம் தொடர்ச்சியா பண்ணேன். தீப பயிற்சி மாலையில பண்ண கூடாதுங்களே? இது வந்து ரூல்ஸ் இருக்குது, பட் நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பதில் கிடைச்சிருச்சு. பதில் கிடைச்சிருச்சு. இல்ல மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களே. அதான் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த ஆகினி வந்து எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வரவே மாட்டேங்குது. முன்னாடி அவங்களுக்கு சொன்னதேதான், வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு உக்காந்தா வராது. இல்ல எனக்கு வரும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். போன முறை சொன்னேன், ஈவன் இன் சப்கான்சியஸ் மைண்ட் யூ ஷுட் நாட் ஹாவ் டவுட். நடு மனத்திலையும் உங்களுக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கறதே வரக்கூடாது. அந்த சந்தேகம் இருந்ததுன்னா அதுதான் வெல்லும். இப்போ ஒரு விஷயம், எண்ணத்தின் வலிமையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னுமே நான் வந்துட்டு பாசிட்டிவா தான் திங்க் பண்ண போறேன் அப்படின்னு எது சொல்லுது? இந்த உதடுதான் சொல்லுது, புறமனம், கான்சியஸ் மைண்ட். ஆனா நடுமலத்துல ஒரு சந்தேகம், ஒரு பயம், முடியுமா அப்படிங்கிற இன்னொரு இல்ல முடியவே முடியாதுன்னு தீர்மானமா ஒண்ணு. அப்போ புறமனம் ஒன்று நல்லது சொல்லுது, உள்ள நடுமனம் 3 எதிர்மறை எண்ணங்கள். எது நடக்கும்? 3 எதிர்மறை எண்ணங்கள் தான். இதுதான் ரொம்ப வலுவா இருக்கு. இப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு, இல்ல நான் நல்ல நிறைநேர எண்ணத்தோட தான் இருப்பேன்னு இப்பதான் நம்ம பழக ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கும் போது வலுவா இருக்கக்கூடியதுதான் நடக்கும். whichever is stronger and longer that will happen. அப்போ நம்ம கடுமையா உழைக்கணும், விடாமுயற்சியுடன், நம்பிக்கையே தளராமல், உலக சமுதாயத்திற்காக, சுயநலமாக இல்லாமல் மனித சமுதாயத்திற்கு நாம எந்த ஒரு செயலையும் எண்ணத்தையும் செயலுக்கு கொண்டு வரணும். அப்போ நீங்க கேட்டது கிடைக்கும். அதுக்கு விடாமுயற்சியும் வேண்டும், அது நல்ல எண்ணமாவும் இருக்க வேண்டும். இத்தனையும் சேர்ந்தா கண்டிப்பா நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேலும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அறிவிப்பு, மேலும் பல ஆன்லைன் வகுப்புகள் தொடர இருக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக நமது ஆன்லைன் வகுப்புகள் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் ஸ்கை மெடிடேஷன் சென்டர் சிங்கப்பூர் சார்பாக எங்களுடைய அன்பான கனிவான வணக்கங்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பயன்பெறுவதற்கு நீங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உங்களை அழைக்கின்றோம், அன்பாக அழைக்கின்றோம்.
இப்போ அறிவிப்புல அடுத்த இன்று மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை ப்ரொஃபசர் சீனியர் ப்ரொஃபசர் சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூர்ல இருந்து நம்ம கூட ஆன்லைன்ல இணைகிறாங்க. அவங்க கடமை உணர்வு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். 1.5 மணி நேர தலைப்பின் உரையாடல் இருக்கும். இவங்க அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இன்றைய மாலை 7 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் யாருக்கும் நேரம் இருந்தாக்கா நீங்க இதுல நிகழ்ச்சியில பங்கு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு நல்ல மனநிலையில், நல்ல ஒரு துரிய நிலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனைவரையும் வாழ்த்துவோம். துரிய நிலைக்கு வந்துடுவோம். தவம் எடுக்காத அன்பர்கள் நல்ல ஒரு மனநிலையில் இருந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்திய பேராசிரியர் நந்தினி பிரசாத் அவர்களை வாழ்த்துவோம். இன்று சிறப்பாக கருத்தரங்கை தலைமை தாங்கி நடத்திய பேராசிரியர் நந்தினி பிரசாத் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய தொழில் வளம் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று நமக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அருள்நிதியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்களை வாழ்த்துவோம். இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அருள்நிதியர்கள் வாழ்க வளமுடன். இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற அருள்நிதியர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து தொண்டூழியர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துவோம். இன்று நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அனைவரது குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அனைவரது தொழில் நலம் வளம் வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்று உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கி தவித்திருக்கிறது. இந்த கொரோனா பிரச்சனையில் இருந்து உலகம் விடுபட்டு மீண்டும் இயல்பு நிலை திரும்ப நாம் அனைவரும் அன்பாக வாழ்த்துவோம். கொரோனாவில் இருந்து இந்த உலகம் விடுபட வாழ்க வளமுடன். கொரோனா பிரச்சனையிலிருந்து உலகம் விடுபட்டு அனைவரும் இயல்பு வாழ்க்கை திரும்ப வாழ்க வளமுடன். கொரோனா பிரச்சனையிலிருந்து உலகம் அனைவரும் விடுபட்டு இந்த பிரச்சனையிலிருந்து உடல் நலம் பெற்று, நீலாயுள் பெற்று, நிறைசுலம் பெற்று, உயர்ப்புகள் பெற்று மீண்டும் நல்ல முறையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ய இந்த இறைநிலையை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைய வழி இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.